இதுவரைக்கும் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். வந்த உடனே அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அவர் செயல்படுத்த விடாம தடுக்கிறாங்க. அவங்க 70 வருஷமா எந்த கேள்வியும் கேட்காம எங்களை ஒரு மாசம் கூட இவ்வளவு கேள்வி கேட்டா டைம் கொடுங்க அவருக்கு. அவர் இப்பதான் கத்துக்கிறாரு, அரசியல் புதுசு. வயிற்றுச்சல் சும்மா விட மாட்டேங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. ஆண்ட கட்சிங்களுக்கு எல்லாருக்குமே வயிற்றுச்சல் தான். 60 வருஷமா ஆண்ட கட்சிக்கும் 20 நாள் ஆள்ற கட்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சத்யராஜ் ஒரு மேடையில ஒரு கூத்தாடியை நம்பி கவர்ச்சியில நம்பி ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவரு சொல்லாமா? அவரே கூத்தாடி தானே சொல்லாமா? கவர்ச்சியை நம்பினா எம்ஜிஆர் கூத்தாடியா? அவர் அங்க தானே வந்தாரு. ஆளுன்னு தோக்கிறதுக்கு காரணமே அவங்க எல்லாம் தான். சத்யராஜ், பிரகாஷ் ராஜ், ஜூலி, சாட்டை, துரைமுருகன், இவங்க எல்லாம் தான் காரணம். சத்யராஜும் கூத்தாடி தான். ஆண்ட கட்சிங்க எல்லாருமே கூத்தாடிங்க தான். ராஜாஜி, காமராஜ், மற்றவங்க எல்லாருமே கூத்தாடிங்க தான் அவங்கள தவிர. அண்ணாமலை சொல்றது என்னன்னா 31ல நான் தான், எனக்கும் விஜய்க்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு நான் கூட தான் சொல்லுவேன் 2031 நான் தான். அப்போ நான் ஓட்டு போடுவாங்களா? இல்லை, விஜய் தான் போடுவாங்க. அண்ணாமலை மக்கள் நம்புவாங்க, சில பேர் நம்புவாங்க. இந்த மாதிரி ஆள்லாம் நம்புவாங்க, ஏன்னா இந்த மாதிரி ஆள்லாம் நம்ப மாட்டாங்க. இருக்காது. இல்ல அண்ணாமலை அந்த அளவுக்கு பேக்டா இருப்பாரானா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் விஜயோட ஆட்சி சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்றது அது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் ப்ரோ சோஃபா மாடல் ஆட்சியே. அவரு சொல்ல எல்லாரும் கூத்தாடின்றாங்க, அவரும் கூத்தாடி தானே. எல்லாரும் இடிப்பும் கிச்சு கிள்ளிட்டு வரவர் தானே அவரும். இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது சோஃபா மாடல் ஆட்சி தானே? அப்படி பார்த்தா சோஃபா மாடல் ஆட்சி எல்லாருமே தான் பண்றாங்க, அவர் மட்டுமா பண்றாரு? அவரும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க இதுக்கு முன்ன ஆட்சி இப்போ விஜய் வந்ததுமே பாத்தீங்கன்னாக்கா எப்போ 1000 ரூபாய் கொடுக்க போறீங்க, மகளிர் உதவித்தொகை அப்படின்னாங்க. இவங்களே 2 வருஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? அவரோட நிலைப்பாடுலாம் எப்படி இருக்கு? செயல்பாடுலாம் எப்படி இருக்கு? 70 வருஷம் ஆண்ட கட்சியோட இந்த 20 நாள்லயே நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் பண்றாரு. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். வந்த உடனே அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? எல்லாரும் வந்த உடனே கத்துக்கணும்லாம் வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க முடியும். நல்லா தான் இருக்கு அவரோட ஆட்சி. நல்லா தான் இருக்கு, பிரச்சனை நல்லா தான் இருக்கு. அண்ணாமலை ஆட்சி அமைக்கிறாரு. நெக்ஸ்ட் அண்ணாமலை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நேற்று பார்த்தீங்களா, விஜய் ஃபாலோ பண்ணாதே சேம் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்காரு. கூடிய சீக்கிரம் அண்ணாமலையோ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஏன்னா பிளஸ்னா ஒயின் ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு, அதான் மெயின். ஏன்னா எங்க அப்பாவும் அந்த இதுல தான் போனாரு. இப்போ ஸ்கூல் பசங்க எல்லாம் அடிக்ட், ட்ரக்கு அந்த இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி அதுதான் இப்போ இதுவா இருக்கு. அது மட்டும் க்ளோஸ் பண்ணாருன்னா இன்னும் ஆட்சி நல்லா இருக்கு. 1 மாசம் தான் அது இன்னும் போடும். இன்னும் 4 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் போயிடலாம் கரெக்டாக நம்பிக்கை இருக்கு. நல்லா தான் இருக்கு. ப்ரீவியஸா இருந்தது இப்போ நல்லா தான் இருக்கு. டிஎம்கே ஆட்சியோட நிறைய புது கிட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. சிங்கப்பெண்கள் படை லேடிஸ்க்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. இன்னும் ப்ராப்பராக இன்னும் எதுவும் எப்படி சொல்றது, இன்னும் 6 months வரைக்கும் டைம் கேட்டுக்காரு. ஸோ அது வரைக்கும் இன்னும் எதுவும் இல்லை. ஸோ இது வரைக்கும் நல்லது பண்ணுவார் நான் நம்புறோம். செயல்பாடு இன்னும் அந்த அளவுக்கு பெருசா இல்லை, ஆனால் கண்டிப்பா பண்ணுவார் ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்பவுமே ஸ்கூலுக்குமே அந்த பேக்லயுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ப்ளஸ் எல்லாமே அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க நிறைய என்ன பண்ணாங்க, எதுவுமே மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அதனால யாரும் பெருசா பேசல. இப்போ எல்லாருக்குமே அரசியலை பத்தி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா இப்போ அது என்னென்ன நடக்குது எல்லாமே அது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிக்கிறதால அது எல்லாருக்குமே தெரியுது. இன்னும் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு. அதே யாருக்குமே அரசியலை பத்தி புரியாம இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு இந்த விமர்சனம் வந்திருக்காது, நான் என்னுடைய கருத்து. அவருடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஏன்னா இப்பதான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அவர் செயல்படுத்த விடாம தடுக்கிறாங்க. தேவையில்லாம இந்த மின் இணைப்பு துண்டிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா எங்க ஏரியா அண்ணா நகர் சைடு அங்க ரோடு தோண்டி இருக்காங்க கார்பரேஷனு. இது வரைக்கும் இன்னும் வேற ரோடு போறோன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இது யார் மேல கோவம் போகும்னா நம்ம அரசு மேல தான் போவோம், விஜய் அரசு மேல. ஆனா அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. கார்பரேஷன்காரங்க தான் பண்ணணும். இவர் மேல கெட்ட பேர் வரணுன்றதுக்காக இது மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அவராக கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நல்லா பண்ணுவார் அவரு. இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சியில் தான் இந்த 20 நாள் அவர் ஆட்சி அமைச்ச 1 மாசத்துக்கு இவ்வளவு குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், இவ்வளவு கொள்ளை நடக்குது, திருடு போகுது என்றதெல்லாம் சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்பதான் மீடியாக்காரங்க எல்லாம் அதை எடுத்து வெளியே போடுறாங்க. மற்றபடி சோசியல் மீடியாலலாம் நிறைய இருந்தது, அது யாரும் வெளியே விடல. விஜயோட நல்ல பேரை கெடுக்கணுன்றதுக்கோசரமே இந்த மாதிரி பண்ணின்னு இருக்காங்க. அதனாலதான் இப்ப எந்த ஒரு குற்றச்செயல் நடந்தாலுமே தாவேக நிர்வாகி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்துருது. அது எப்படி பாக்குறீங்க?
அது வயிற்றுச்சல் சும்மா விட மாட்டேங்குது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆண்ட கட்சிங்களுக்கு எல்லாருக்குமே வயிற்றுச்சல் தான். அதனாலதான் அவங்கள வந்துட்டு விஜய் வந்து ரொம்ப கேவலமாகவும் பேசுறது. 60 வருஷமா ஆண்ட கட்சிக்கும் 20 நாள் ஆள்ற கட்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவரை இல்லாம பண்ணணும், அதுதான் அவங்களோட மோட்டிவேஷனாவே இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு வேணும். தனியா போக முடியல, இந்த இருட்டான இடத்துல சின்ன பசங்க தான் கொஞ்சம், குழந்தைங்க தான் கொஞ்சம் இதுவா இருக்காங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. So, முன்ன இருந்ததை விட இப்ப வந்து அந்த பாதுகாப்புல அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு, நம்பிக்கை இருக்கு. தனியா இப்ப நம்பி போறாங்க, நிறைய பேர் நம்பி போறாங்க. புது மாற்றம் வந்ததுனால எல்லாரும் நம்பி போறாங்க, அதனால தைரியமா போறாங்க. இப்போ சத்யராஜ் வந்து ஒரு திமுக மேடையில வந்து பேசும்போது ஒரு மாதிரி கண் கலங்கி அழுதுருப்பாரு. அவர் அழுது என்ன சொல்லியிருப்பாருன்னா, மக்கள் வந்து கொளத்தூர் மக்கள் வந்து ஸ்டாலினை தோக்கடிச்சிங்க, இதுக்காக நீங்க ரொம்ப அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் தோக்கிறதுக்கு காரணமே அவங்கெல்லாம் தான். சத்யராஜ், பிரகாஷ் ராஜ், ஜூலி, சாட்டை, துரைமுருகன், இவங்கெல்லாம் தான் காரணம். அவர் நடிகர், அவர் அழுவதான் செய்வாரு. ஒரு கூத்தாடின்னு விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. சத்யராஜும் ஒரு கூத்தாடி தானே, அது எப்படி அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணது கரெக்டா? சத்யராஜும் கூத்தாடி தான், ஆண்ட கட்சிங்க எல்லாருமே கூத்தாடிங்க தான். ராஜாஜி, காமராஜர், மற்றவங்க எல்லாருமே கூத்தாடிங்க தான், அவங்கள தவிர. இப்போ ஆண்டுன்னு இருக்கிற கட்சி எல்லாருமே கூத்தாடிங்க கட்சிக்கு தான் ஆடின்னு இருக்காங்க. அவங்க சொல்றது சொல்லிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஸ்டாலின் தோத்துக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ப்ரோ, ஏன்னா கட்சி தலைவர் அவர் தோத்துக்கு வருத்தம் தான் கொஞ்சம். அதனால யாரும் அக்செப்ட் பண்ண முடியாது. நான் ஒன்னே அவரு கொஞ்சம் நல்லா நடத்திருக்கலாம் ஆட்சி இருக்கும் போது. நம்ம தேவையில்லாத இதெல்லாம் பாலிட்டிக்லாம் பண்ணி அவங்களே கெத்துக்கிறாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. ஆமா ப்ரோ, ஸ்டாலின் தோத்தது ஒரு மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஸ்டாலின் மட்டும் ஜெயிச்சுட்டு மத்தெல்லாம் தோத்தாங்களா? அவர் நல்லா பண்ணியிருந்தா ஜெயிச்சிருப்பார்ல. தோக்கடிக்கிறாங்கன்னா எதனால? எனக்கு நீ வேணான்றதால தான் தோக்கடிக்கிறாங்க. அது அவள் தான் அழுதாங்கன்னா, இதுக்கப்புறம் இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு. 30 நாள் தான் உட்காந்துருக்காரு சீட்ல வந்து. பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, இன்னும் நிறைய டேஸ் இருக்கு. அவங்களை 70 வருஷமா எந்த கேள்வியும் கேட்காம எங்களை 1 மாசம் கூட இவ்வளவு கேள்வி கேட்டா டைம் கொடுங்க அவருக்கு. அவர் இப்பதான் வந்து கத்துக்கிறாரு, அரசியல் புதுசு. அதே மாதிரி சத்யராஜ் வந்து கூத்தாடியை நம்பி, கவர்ச்சியை நம்பி நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு இந்த மாதிரி அது அவரு சொல்லாமா? அவரே கூத்தாடி தானே, அவர் சொல்லாமா? கவர்ச்சியை நம்பினா அப்ப எம்ஜிஆர் கூத்தாடியா? அவர் அங்கே தானே வந்தாரு. NTR, MGR எல்லாம் அங்கே தானே வந்தாங்க. விஜயகாந்த் எல்லாருமே அங்கே தானே வந்தாங்க. மக்கள் நம்புறாங்க அவரை, அதுதான் ஜெயிக்கிறாரு. அவங்க நல்லது பண்ணுவாரு, ஒரு மாற்றம் நம்புறாங்க. திராவிட கட்சி இல்லாம ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு வாய்ப்பு தரலாமே, தப்பு இல்லையே. பிடிக்கலாம், 5 வருஷத்துல மாத்திருங்க, அவ்வளவுதான். அது மக்கள் தேர்ந்தெடுத்தது வந்து ஸ்டாலின் தோக்கடிக்கணும்னு தானே பிளான் பண்ணி தான் தோக்கடிச்சாங்க. அப்படி அவர் எப்படி சொல்ல முடியாது, அவர் தனிப்பட்டது. ஆக்சுவலாக அவர் தொகுதியே கிடையாது இல்லை. ஸோ அவர் போய் அங்கே போய் பேசணும் அவசியமே கிடையாது. அந்த தொகுதியில யாராவது பேசினா கூட நம்ம எதாவது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த தொகுதியில் அவர் என்ன பண்ணாருன்னு அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ வேணாம்னா தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. கொளத்தூர்ல அவர் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் தோக்க வச்சிருக்காங்கன்னா அது அவர் வந்து அவர் சுயநலத்துக்காக நிறைய பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. அது மீறி தான் கொளத்தூருக்கு மட்டும்தான் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் வந்து முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தான் முதலமைச்சர். அவங்க தொகுதிக்கு மட்டுமே பண்ணியிருக்காருன்னா அது எப்படி? எல்லா தொகுதியும் பண்ணாதானே அவருக்கு மக்களுக்கு பிடிக்கும். அதனால அவர் தொகுதிக்கு மட்டும் பண்ணதுதான் அது யாருக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் விமர்சனம் வச்சிருப்பாங்க. அதனால அவரை தோக்க வச்சிருக்கலாம். சத்யராஜ் சொன்னது என்னமோ பாதி உண்மைதான். ஏன்னா கொளத்தூருக்கு அவருடைய தொகுதிக்கு மட்டும் நல்லாவே பண்ணியிருக்காரு. இருந்தாலும் மக்கள் வந்து விஜய் தான் விரும்பி இருக்காங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புல, அதனால எதுவும் சொல்றதுக்கு இல்லை பாஸ். அண்ணாமலை கட்சி வந்து இப்போ பின்னாடி இந்த இயக்குறது வந்து மோடி, அமித்ஷா தான். பிஜேபி தான் அவங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கிறதுக்கு அண்ணாமலை வச்சு சொன்னாங்க. அப்ப அண்ணாமலை சொல்லுவாங்க. இல்ல, விஜய் வந்து ஒரு தனியால வந்தாரு. அண்ணாமலை வந்து ஆல்ரெடி பாஜக சொன்னாங்க. கூட்டம் பாஜகவோட செகண்ட் டீம் சொன்னாங்க. சோ அண்ணாமலைக்கோ சான்ஸ் கொடுத்துப்பாங்க. இளைஞர்கள் வந்து அண்ணாமலை கட்சியில வந்து என்கிட்ட பணம் வந்தா நான் கூட கட்சி ஆரம்பிப்பேன் ப்ரோ. என் கூட சுத்தி ஒரு 15 பேர் வச்சுதான் நானும் கட்சி ஆரம்பிப்பேன். மாற்றம் வேணும், யார் வந்தாலும் கட்சி ஆரம்பிச்சா மாற்றம் வேணும், அவ்வளவுதான். இப்போ வர கட்சிலாம் அவள் தான் ப்ரோ. இதுமே இல்லை, வர போற எல்லாருமே டிவிகே கட்சி, டிவிகே தான். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே டிவிக்கே தான். வரப்போற கட்சி எதுவுமே கிடையாது. ஏதாவது சொன்னார்ல, விஜய் சொன்னார்ல, 2 பேருக்கு தான் போட்டின்ட்டு, 2 பேருக்கு தான் போட்டி. அது எந்த கட்சி? கடைசி வரைக்கும் திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டியா இருக்கு. ஆமா, இதுதான் ஆக்சுவலா அது வந்து டிவிக்கோட ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான்ன்ற மாதிரி தான் அது கட்சி ஆரம்பிச்சதா சொல்றாங்க. இப்போ அண்ணாமலை கட்சியில வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அதுல வந்து வாக்காளர்கள்லாம் சேருங்க, அவங்க கட்சி ஆதரவு பண்ணுவாங்க. இது வந்து அப்படியே டிட்டோ விஜயோட பாடி மாதிரி இருக்குன்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அதுதான் இவங்க செட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால அதை ஃபாலோ பண்றாங்க போல. அவங்க அப்போ விஜயோட ஐடியாவே வச்சு ஃபாலோ பண்றாங்க. அதே சேம் டெக்னிக் தான் பண்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு எடுபடாகும்னு தெரியல, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஒர்க் அவுட் ஆகாதுமே. யாரும் வந்தாலும் வெல்கம் பண்றோம். ஸோ அவரும் நல்லது பண்ணா நல்லது.
இப்போ அவர் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா விஜய் பாணியை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. அவர் விஜய் வந்து ஒரு ஆப் ஒன்று இது பண்ணி அந்த மாதிரி தான் இளைஞர்களை சேர்த்து அந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சார். ஸோ சேம் இதே பாணியிலேயே அண்ணாமலை வராரு அப்படின்ற மாதிரி இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் மாறுறாங்க. ஸோ அவரும் அந்த மாதிரி மாறுறாரு. அவ்வளோதான். வரவேற்கத்தக்கதான். அவருமே நல்லது பண்ணுவார், நல்ல நம்பிக்கை இருக்கு. அவர் பிஜேபியில் இருக்கும்போது நல்ல ஒரு பேச்சு திறமை, நல்ல ஒரு ஆளுமை திறமை அவர்கிட்ட இருக்கு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு அது அப்பவே. இப்போ வரவேற்கிறது உண்மையிலே வரவேற்கிறோம். ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் ரொம்ப நாளாக ஆண்டாங்க. இப்போ புதுசாக இவங்க வரட்டுமே, இவங்க 2 பேருக்குள்ள வரட்டுமே. ஏன்னா ஒரு எதிர்கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆளுங்கட்சி நல்லா செயல்படுவாங்க. அவர் வரவேற்கிறது நல்ல விஷயம். ஆனால் அவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையில் அவர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான் அவர். அவர் வந்து ஆல்ரெடி பிஜேபியில் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் லீடராக இருந்திருக்காரு. இப்போ அவர் கட்சி தொடங்கியிருக்காரு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா அவர் கூட வந்து 11 lakhs கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாம். அப்போ தான் தெரியும் அவருடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்லாம். ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு கட்சியில் இருந்தார், இப்போ தனியாக இருந்திருக்காரு. காலம் தான் சொல்லணும். இப்போ அண்ணாமலை வந்து இப்போ கட்சி தொடங்குனதே விஜயோட பாணியில தான் பண்ணியிருக்காரு. விஜயை வந்து ஃபாலோ பண்ணி விஜயை தோக்கடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் இருக்காரு. அப்படிலாம் எதுவும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து விஜய் கூட சேர்ந்தாலும் சேர்ந்துருவாரு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நிறைய ஏடிஎம்கேலேருந்து பழைய மினிஸ்டர்லாம் வந்து விஜய் கிட்ட சேர்ந்துருக்காங்க. அது மாதிரி அண்ணாமலை அவர் வந்து ஒரு நல்ல லீடர் தான். பட் இருந்தாலும் விஜய் கூட வந்து மிங்கிள் ஆவாருன்னு எனக்கு ஒரு எண்ணம், அவ்வளோதான். ஸோ இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களா 2031 அண்ணாமலை வர்சஸ் விஜய் தான் அப்படி? கண்டிப்பா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு விஜய். நான் கூட தான் சொல்லுவேன் 2031 நான் தான். அப்போ நான் ஓட்டு போடுவாங்களா? அப்படிலாம் இல்லை, விஜய் தான் இருந்தாலும் விஜய் தான். அண்ணாமலை மக்கள் நம்புவாங்க, சில பேர் நம்புவாங்க. இந்த மாதிரி ஆள்லாம் நம்புவாங்க. ஆனா இந்த மாதிரி ஆள்லாம் நம்ப மாட்டாங்க. அவ்வளவுதான். இருக்காது. இல்லை அண்ணாமலை அந்த அளவுக்கு இம்பாக்டா இருப்பாரானா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இதே தான் இருக்கும். டிஎம்கே விசஸ் டிவிகே விசஸ் டிஎம்கே தான் இருக்கும். அவங்க எதிர்கட்சியா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்க. இன்னும் பெரிய மேஜர்ல தான் டிவிகே வின் பண்ணும் அடுத்த வாட்டியும். வரட்டும், ஹெல்த்தியா இருக்கும். ஏடிஎம்கே டிஎம்கே தவிர இன்னும் 2 கட்சி இருக்குது, ஹெல்த்தியா இருக்கும். பரவாயில்ல. கண்டிப்பா நானுமே அது ஃபீல் பண்றேன். கண்டிப்பா அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜயோட ஆட்சி வந்து சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் ப்ரோ சோஃபா மாடல் ஆட்சியே. அவரு சொல்ல எல்லாரும் கூத்தாடின்றாங்க. அவரும் கூத்தாடி தானே. எல்லாரும் இடிப்பும் கிச்சு கிள்ளிட்டு வரவர் தானே அவரும். அதே மாதிரி தான் எல்லாருமே. மற்றபடி எதுவுமே இல்லை. நீ எல்லாத்தையும் எது வேணா போடு ப்ரோ. இது பரவாயில்ல, மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ கூத்தாடின்னு இப்போ திமுக சைட்ல இருந்து விஜய் வந்து கூத்தாடி நம்பி இப்படி ஓட்டு போட்டு ஏமாந்துறீங்க அப்படின்றாங்க. அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? கூத்தாடி வந்துதான் ப்ரோ இப்போ ஆட்சி கொஞ்சம் மாறி இருக்கு. ஒரு மாசத்துல இப்போ 717 ஒயின் ஷாப் மூடிக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்பு சட்டம் எடுத்துன்னு வந்துட்டாரு. மின்சாரம்லாம் கட்டணம் எல்லாம் வந்துச்சு. இப்போ எல்லாருமே பெனிஃபிட்ல தான். கேஸ் எல்லாமே இப்போ எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ஆட்சி வந்தோடனே இப்போ கரண்ட் கட்டலாம் அடிக்கடி ஆகுது. அது ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்க. இது வந்து திமுகவோட கருப்பாடு தான் உள்ள. இதுக்கு நான் இப்படிதான் ப்ரோ விளக்கம் பண்ணோம். இதுக்கு மட்டும் எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். நான் அது காதுல கேட்கல. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது சோஃபா மாடல் ஆட்சி தானே அப்படி பார்த்தா. ஸோ அதை நம்ம வந்து சொல்லக்கூடாது. சோஃபா மாடல் ஆட்சி எல்லாருமே தான் பண்றாங்க. அவர் மட்டுமா பண்றாரு? சோஃபா மாடல் ஆச்சுன்னா எப்படி? எனக்கு அது சரியா தெரியல. அதனால சொல்ல விரும்பல. அவரும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க இதுக்கு முன்ன ஆட்சி வந்து இப்போ வந்து விஜய் வந்ததுமே பாத்தீங்கன்னாக்கா எப்போ 1000 ரூபாய் கொடுக்க போறீங்க, மகளிர் உதவித்தொகை அப்படின்னாங்க. இவங்களே 2 வருஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களுடைய இதுவெல்லாம் அப்படியே மறைச்சி இப்போ விஜய் வந்து ஃபுல்லா பிளக் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரு. அவ்வளவுதான். இப்ப அதிமுக கட்சியில இருந்து இருக்கிற எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் தாவேகளை இணைறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதிமுக கட்சி அதிமுக க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரோ. விஜய் வந்து அத்த எம்ஜிஆர் தான் பாக்குறாங்க. சோ அதனால எல்லாரும் இப்ப அடுத்த எலெக்ஷனுக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குமா? அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதிமுக ஒரு ஸ்ட்ராங் லீடர் இல்லை, அதான் அவங்க ப்ராப்ளம். ஸோ ஸ்ட்ராங் லீடர் வேற யாராவது ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்தா கட்சி இருக்கும். இதுக்கு முன்ன வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பார்ட்டியை வந்து லெவலா ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க. யாரையும் வெளியே விடாம உள்ளே யாரையும் சேர்க்காம வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்து ஆளுங்க பார்த்தீங்கன்னாக்கா நீ ஆளு நான் ஆளான்னு பெரிய ஆளான்னு பார்த்துட்டு கட்சியை 2ஆ உடைச்சிட்டாங்க. இப்போ 2ஆ உடைச்ச கட்சி 3ஆ உடைய போகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேன்னு ஒன்று இருக்குமான்னு தெரியல.